நான் தான் தப்பு பண்ணிட்டேன். குடும்பத்துக்குள்ள பிசினஸ் நான் முதல்ல இருந்தே அலோவ் பண்ணிருக்க கூடாது. இப்ப அதனால தானே நீங்க 2 பேரும் இப்படி யோசிச்சிருக்கீங்க. இப்படி சைன் வாங்கிதான் நம்மளோட கம்பெனி நம்மளோட பிசினஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்னா நமக்கு அப்படி ஒரு பிசினஸே தேவையில்லை. போகட்டும், விட்டுருங்க. ரஞ்சனி, நீ என்ன ஆனாலும் இதுல சைன் பண்ண கூடாது. ரஞ்சனி, நான் சொன்னா கேளு. நீ சைன் பண்ணாத. விடுங்கம்மா. இந்த கையெழுத்து என்ன பிசினஸ்ல இருந்து தான் விலக்கி வைக்கும். ஆனா என் குடும்பத்துல இருந்து என்ன யாரும் விலக்கி வைக்க முடியாது. அம்மா, நான் எப்பவுமே சொத்து பெருசா நினைச்சதில்ல. நான் பெருசா நினைக்கிற சொத்து என் குடும்பமும் என் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான். கடைசி வரைக்கும் அது என் கூட இருந்தாவே போதும். ரஞ்சனி, ஏகே, இதெல்லாம் என்ன? இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஆதி என்ன சொல்றானோ அதை செஞ்சா போதும். டேய் ஆதி, என்னடா இதெல்லாம்? நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க தானே எனக்கு இந்த கல்யாணத்தை பிசினஸா பாருன்னு சொல்லி தந்தீங்க. இப்ப நான் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். டேய், அது வேற இது வேறடா. அந்த கமலேஷ் கூட ரஞ்சனி தான் பெருசு நினைச்சு அவனோட கம்பெனியை உனக்கு விட்டு கொடுத்தான். ஆனா நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புடா. ச்சே, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. மா, எனக்கு பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் தங்கச்சி, குடும்பம், இது எல்லாமே. புரியுதுங்களா? டேய், அவளுக்கு ஃபோன் போடுறா. ரிங்கு போதுடா. டேய், கட் பண்றாடா. மறுபடியும் போடுறான். எடுக்கலடா அவ. திரும்ப போடுறா. பரவாயில்ல, திருப்பி போடு. போனே எடுக்க மாட்டேங்கிறாடா. டேய்,
எனக்கு என்னமோ ரஞ்சினி அப்பா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு தோணுதுடா. டேய் எதை வச்சு சொல்ற? ரஞ்சனி கமலேஷை கல்யாணம் பண்றது அவங்க அப்பா ஏகேக்கு சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை ஏகே கொலை பண்ண விஷயம் கமலேஷுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கமலேஷ் அதை வச்சே ஏகேவை மிரட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கலாம்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா கண்டிப்பா ரஞ்சனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவளும் நம்மள மாதிரியே அவங்க அப்பா இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்பி இருக்கணும். அதெல்லாம் சரி, இந்த விஷயத்தை நம்ம கிட்ட ஏன்டா மறைக்கணும்? அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்தை பத்தி வெளியில சொன்னா பெரிய பிரச்சனை வரும்னு ரஞ்சினியை கமலேஷ் மிரட்டி இருக்கலாம்ல. அவளும் நம்ம அப்பாக்கு பெரிய ஆபத்து வந்துரும்னு பயந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நம்மளே பேசிட்டு இருக்கிறதுக்கு நாமளே ரஞ்சனியை நேரா பார்த்து இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துடலாம்டா. டேய் வேணாண்டா, இப்ப நம்ம போய் சொன்னோம்னா வீட்டுல ரஞ்சனிக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். டேய் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்தை சீனு கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரிடா. என் நிலைமைய பாத்தியாச்சேனு. என் கஷ்டத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்க. என்னால முடியல சேனு. நடக்கிற எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நீ, இன்னொரு பக்கம் என் அப்பா. உன்கிட்ட சொல்லாத காதல். என் அப்பா கிட்ட என்னால எதுவுமே பேச முடியாத சூழ்நிலை. அவருக்காக என் காதலை விட்டுட்டு கமலேஷ கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. ஆனா இன்னைக்கு அந்த கையெழுத்து போடும்போது நான் பட்ட வலி இருக்குல்ல, அதை யாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாது சேனு.